ஒரு சிலருக்கு எதிர்மறையான 2 குணாதிசயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கலாம். வீட்ல அவர் ரொம்ப நல்லவராக இருப்பாரு. தன்னுடைய குழந்தைங்கள ரொம்ப பாசமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அப்பாவாக இருப்பாரு. ஆனா, அவர் ஆஃபீஸ்க்கு போயாச்சு, அவர் பிசினஸ்க்கு போயாச்சுன்னா, தொழில்ல ரொம்ப மோசமாக மத்தவங்கள ஏமாத்தக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த 2 முரண்பட்ட விஷயங்கள தனித்தனி ரூம்ல போட்டு பூட்டிருவாங்க. இது ஃபேமிலி. ஃபேமிலில நான் இப்படி இருக்கேன். என்னுடைய குழந்தைங்கள்ட்ட நான் பாசமாக இருக்கேன். ஒரு அப்பாவாக நான் என்னுடைய குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறேன். அது வேற. இது பிசினஸ். பிசினஸ்ல நான் இப்படி தான் இருந்தாகணும். பிசினஸ்ல இப்படி இருந்தா தான் இந்த காலத்துல பொழைக்க முடியும், சமாளிக்க முடியும். அதனால நான் இப்படி இருக்கேன்னு இது 2யும் தனித்தனி அறைகள்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. இந்த மாதிரி முரண்பட்ட விஷயங்கள தனித்தனியாக பிரிச்சு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த சைக்காலஜில கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க திரும்ப திரும்ப தவறுகள செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி தவறுகள செய்யும் பொழுது கூட அவங்களுடைய மூளை அத நியாயப்படுத்தும். ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். அந்த குற்ற உணர்ச்சியே அவங்களுக்கு பல்வேறு விதமான மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும்.